ஐயா எதுக்கு லட்சம் வந்து கேக்குறா நீங்க பது வாய் பதில் போய்கிறியா போய்கிறமா போய்கிற என்னது அச்சமா சாமிதாரி ஏண்டா நல்லா புடிச்சு பேசுற ஆமா வார்த்தை ஏய் வார்த்தை அப்படி சொல்லு நம்ம ஒரு தப்பா சொல்லணும் செல்வானா நான் ஒரு வாய் வர முடியாது செல்வானா ஏ செல்வ சொல்லு அப்படி இல்லங்க பச்சமா வந்து போய்கிறீங்களா அவங்க பச்சமா அண்ணா அப்படி இருக்கும்போது பச்சைமாவாருக்கு எதிர்க்க 7 பேர் உட்காந்துருப்பாங்க. யார் யாரும் தெரியுமா? யாரு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமே. பச்சைமா சாமி பண்ணதான் எனக்கு தெரியும். நீ சைலகத்துல ஏன் பாக்குற? சைலகத்தை பார்க்கணும். எப்படி தெரியுமா? பாமுனி, செம்முனி, கரிமுனி, முத்துமுனி, செங்கிலிமுனி, ரிஷிமுனி, பச்சைமுனி. ஓஹோ 7 முனி 7 முனி இருக்கும். 7 முனி இருக்கும். 7 முனியும் அப்படியே பார்க்கறதுக்கு கர்ண கொடூரமா இருக்கும். 6 முனி வந்து கட்டாத இருக்கும். கர்ண கொடூரமா இருக்கும். 7 முனியில ஒத்தி இன்னி வரைக்கும் வந்துருக்கு. 7 முனி இருக்கு பாரு. பார்க்கறதுக்கு ஒண்ணு பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த 7 முனியில ஒரு முனி மட்டும் இருக்கு பாரு. அது திருடன கொல்ல முடியாமா? ஓஹோ திருடன கொல்ல முடியும். எப்படி தெரியுமா? எப்படி அந்த 10 கொல்லனல ஒரு மாதிரி கல்மாரி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி 7 முனியில ஒரு முனி மட்டும் தெரியாம முடியும். அப்படியே போட்டு யார் கேட்டா ஒரு செங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்குமா? ஆர்மே நான் கேட்டா அந்த பச்சைமா சாமி ஏது அடங்காதான். பச்சைமா சாமிக்கு ஏது அடங்காதான். அதனால செங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கா. செங்கிலி ஒடிச்சிக்கிடு தினா ஒரே கீப்பத்தோட நன்னால செங்கிலி ஒடிச்சிங்க வந்து ஒரே அத்தால் குத்தாரம் வந்து அதுதாங்க இரி முண்டை அத்த ஆடி மாசம் போறங்கடா குஞ்சி அத்து ஓய் குஞ்சி என்னோட கோய் குஞ்சிங்கயா யாரெல்லாம் பரவாயில்லை நாங்க அது ஏத்துறோம் யோ கோய் குஞ்சி அத்து புண்ண யார் போடுறீங்க கோய் குஞ்சி என்னோட கோய் குஞ்சி அத்து உங்களுக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்றாங்க அதனால தான் அச்சு
காசி வரைக்கும் அதிதிக்கு பிறந்தவர்களோ 30 கோடி தேவர்கள். 30 கோடி தேவர்கள். காசி வரைக்கும் பிறந்தவர்களோ 30 கோடி தேவர்கள். அதே காசி வரைக்கும் அதே அதிதிக்கு பிறந்தவர்கள். ஆமா செல்வனா காசி வரைக்கும் அதிகம் பிறந்தவர்கள் 33,000 கோடி தேவர்கள். அதே காசி வரைக்கும் அதிகம் பிறந்தவர்கள் 66 கோடி இரண்டு தாய்மார்கள். அப்படி பார்த்தால் தேவர்களும் அசுரர்களும் என்னடா முறை? சூரன் பொத்துப்பன் சிங்கமுக சூரன் சோமுக சூரன் பாட்டாபி எண்டாபி வள்ளிக்கண்ண முட்டக்கண்ண வள்ளிக்கண்ண அரக்க குலத்திலே பிறந்தவன் என்னுடைய பெயர் கண்டன். அப்படி இருக்கும் போதே நாங்கள் எப்படி பிறந்தோம்? நானே சொல்றேன். இல்லங்க நானு எங்க அம்மா எங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து போனோம். நானே சொல்றேன். காசிபுரம் திடீரும் சுய உருவாடு ஜாமத்திலே சேர்ந்தார்கள். காசிபுரம் அவங்க கொண்டாடி சேர்ந்து முதல்ல சுய உருவத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாங்க. காசிபுரம் திடீரும் முதல் ஜாமத்திலே சுய உருவண்டு சேர்ந்ததா? யார் வந்தா? இரண்டாவது ஜாமத்திலே சிங்க உருவண்டு சேர்ந்தார்கள். ரெண்டாவது ஜாமத்துல அவங்க அம்மாவும் அப்பா சிங்க வேஷத்துல 2 பேர் சேர்ந்துருந்தாங்க. சிங்கமுகா மூன்றாவது ஜாமத்திலே கஜம் என்று சொல்லக்கூடிய யானை உருவண்டு சேர்ந்தார்கள். யார் பண்ணா தெரியுமா? நான்காவது ஜாமத்திலே மேஷம் என்று சொல்லக்கூடிய ஆடு உருவத்தோடு சேர்ந்தார்கள். யார் பண்ணா தெரியுமா? அப்படி கொடிய விலங்குகளின் முகங்களோடு பிறந்த அசுரகுலத்தை பார்த்தார்கள் தேவர்கள். சத்தியமா பார்த்து நாங்களே இல்ல சிங்க முகம் பண்ணி முகம் எலி முகம் நரி முகம் போத்துறாங்க. நம்ம பார்த்தாலே பயப்படுறோம். அந்த தேவர் பார்த்தா பயப்படாதுன்னு இல்லப்பா அந்த மூஞ்சில பார்த்து நமக்கே கொண்டுருவாங்க. அவங்கள எப்படி பார்த்தாருங்களோ அதோட செத்து விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா கரெக்டா ஒரு நாள் ராத்திரி செத்துட்டாங்களா? நீங்களும் கரம் பறக்கை முடி உருண்டை கண்கள் போரை பொருட்கள் நீட்டின
நீண்டிடும் கரைகள் தாண்டிடும் கால்கள் அகன்றிடும் கால்களா நீண்டிடும் கரைகள் தாண்டிடும் கால்கள் கரட்டை முடி கோழி முட்டை கண்ணு கோளாடி பில்லு பார்த்தா அப்படியே பார்த்தது பயங்கரமா திடுக்கிட்டார்கள் தேவர்கள். அடடா அடடா என்னடா இது? என்னடா இது? இப்படியாக அசுரகுலம் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்க வேண்டும். ஆமா பிறப்பதும் இறப்பதுமா இருக்கணும். ஆமா தேவர்கள் மட்டும் இறப்பு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். சதி பண்றாங்க நம்மள. எப்பறா நான் சொல்றேன் அரக்கங்களாகப்பட்டவர்கள் பிறப்பும் இறப்புமாக இருக்கணும். தேவர்கள் சாவு முழங்காவும் கூட நல்லா இருக்கணும். அப்படின்னா எப்படி? பிறப்பும் இறப்பு இல்லாம அப்படி நிறைய இருக்கணும். அதான் எப்படி அது? அது தெரிஞ்சு எடுத்து நான் தான் உருவத்தை பார்த்தார்கள் தேவர்கள். ஆமா அகழ்ந்தார்கள். ஆமா திடுக்கிட்டார்கள். ஆமா அதனால் அசுரகுலம் அழிவதும் பிறப்பதுமாக இருக்க வேண்டும். தேவர்கள் மட்டும் இறப்பு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆமா என்பதற்காக அமுதம் அடைந்தானே. நம்ம உடம்பு நல்லா டானிக் சாப்பிடும் பாரு அந்த மாதிரி அப்படியே கண்டுபிடிச்சுக்கிறாங்க. எப்படியா அமிர்தம் அது என்ன தெரியுமா? என்ன தெரியும்? தெரியுமே 145 rupees ஒயின் ஷாப்ல இருக்குது. போய் வாங்கினா கிடைக்கும். அது என்ன பேரு? அதுக்கு தான் சத்தியமா சத்தியமா இருக்கிறாரு. ஒரு டேனேட்டா டேனேட்டு அக்காடு இறப்பு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கேட்கக்கூடிய அமுதத்தை உட்கொள்ள வேண்டும். தேவர்கள் இறப்பு பிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். மேல்கையை மத்தாக்கினார்கள். வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கைதாக்கினார்கள். தேவர்கள் அமிர்தம் அடைந்தார்கள். அசுரகுலத்தின் உதவி நாடினார்கள். எவர்கள் முன்னோர்கள் என்ன தெரிவித்தார்கள்? தேவர்களே பார்க்கடலே கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பாதி பகிர்ந்து கொடுத்தார். அமிர்தம் கடைய தயார் என்றார்கள். சொல்லக்கூடிய பாம்பினுடைய பாம்போட தள்ளி போயிருக்கோம். ஒரு நாகப்பாம்பு தலைப்பிடி ஒரே பொண்டாட்டி ஒரு ஆம்பியா என்ன பாம்பு பிடிப்பீங்க? நான் பிடிப்பேன். எவ்வளவு வருஷம் தெரியுமா? சரியான வருஷம். பிடித்தார்கள் அரக்கர்கள், கடைந்தார்கள் உலகத்தை. பார்த்தான் பரமன். என்ன செஞ்சான்? இரு கரத்தால் அந்த விஷத்தை அள்ளி உண்டான். பக்கத்தில் இருந்த பார்வதி பார்த்தால் கணவனுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று கழுத்தை பற்றினார். செஞ்சு புடிச்சு போட்டு ஒரு பங்கு மொத்த வேலை வயசு விட்டு போட்டா நமக்கு மீடியா வந்து நான் சொல்றேன்டா, நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆரம்பிக்க காரணம் என்னடா? மெய்யால எனக்கு தெரியும். என் உயிர் எனக்கு தெரியுங்க. ஒரு மனுஷனுக்கு உடல்ல சக்தி ஒரு பக்கம், ஆமா, அந்த மூச்சு தம் வெளியே விட்டு பாரு. ஆமா, அதுடா இப்ப எல்லாரும் உலகத்தையே தெரிஞ்சிடும். அப்படி பிடித்தால் அந்த விஷமானது தொண்டை குழிக்குள் நின்று விட்டது. தேவர்கள் பார்த்தார்கள். தேவர்கள் உயிரை காப்பாற்றிய பரமனுக்கு என்ன பேர் கொடுத்தார்கள்? உயிரை காப்பாற்றுனால அந்த விஷமாக வீரர்கள் குடிச்சதோட கண்டத்தில்
கிடைத்த அமுதத்தை ஆமா தேவர்களை உட்கொண்டு விட்டு தேவனை சாப்பிட்டாங்க. அசுரர்களுக்கு மதுபானத்தை கொடுத்தார்கள். பரவாயில்லைங்களே. அமிர்தம் வேஸ்ட். கொடுக்கக்கூடாது. மயக்கம் தெளிந்தார்கள் அசுரர்களும். அப்ப போய் தெரிஞ்சு- பார்த்தார்கள். ஆ. சரி செய்து விட்டார்கள் தேவர்கள். தேவர்கள். நமக்கு கொடுத்தது ஆ. மதுபானம். ஒரு சரக்கு. என்ன இருந்தார்கள்? ஆமா. என்ன செய்தார்கள்? அதான் செய்தார்கள் தேவர்கள். பண்ணாமா? ஆமா, ஆ. அதான் செய்தார்கள். அதை தாங்க ஆ. அதை தாங்க முடியாத தேவர்கள் ஆமா. பரமன் நோக்கிலே அவனுக்கு கோபம் பிறக்க இறக்க. கோபத்தால் தன்னை நிறுத்தி கண்ணை திறக்க இறக்க. அதிலே 6 தீப்பொறிகள் பறக்க இறக்க. 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்களை இறக்க. 6 தீப்பொறிகளும் கை குலைந்ததாக ஜெனிக்க இறக்க. கார்த்திகை பெண்கள் அதை எடுத்து வளர்க்க இறக்க. இறக்க. பராசக்தியானவள் பார்க்க பார்க்க. 6 உருவத்தையும் ஓர் உருவாக்க 6 முகன் என்று பெயர் கொடுக்க தன்னுடைய சக்தி முழுவதையும் சேர்த்து வேலாக்கி மகன் கையிலே உடைக்க இறக்க. மகனே வேலவா குலத்தை அடியோடு அழித்து வா என்று சொல்லவா, சொல்ல. சொல்லவா நான் சொல்ல உரைக்க, உரைக்க. ஐயா, 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 இன்னாத்துக்கு அடிக்கல் புரியுங்க அப்படி. ஒரு ஆம்பளை அம்மானு அரக்க குலத்தை அடியோடு அழித்து வா என்று உரைக்க உரைக்க. முருகன் வேலை கையில் எடுக்க இறக்க. அரக்க குலத்தை அழிக்க அடிக்க. அதை எமது முன்னோர்கள் பார்க்க அழிகின்ற நேரம் வந்து விட்டது. 5 நேரம் வந்துச்சு. நானும் என்னுடைய தம்பி கார்கடவும் சிறு வயதாக இருந்தோம். ஓ, அந்த புள்ளைங்க. தேவர்களை இருக்கக்கூடிய பலம் இல்ல. கிடையாது, ஆமா. அந்த மாதிரி கொடியா. அதான் அந்த புள்ளைங்களா இருக்கு. ஏய்! அவ்வளவு புள்ளை. அரக்க குலத்தை அழித்த தேவர்களை விடக்கூடாது. கூடாது. சித்திரவதை செய்ய வேண்டும். ஆமா. எதிர்காலத்திலே சிறைபிடிக்க வேண்டும். அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஓடினார். ஓடி குதிராங்க பேசிட்டு. ஏய்! ஓ. பேசி ஓட்டிங்க. சொல்லுங்க. புலி இருக்கிறதே ஆமா. அது தன்மை தெரியுமா? தெரியுமா ரசம் வைக்கலாமே. காட்டிலே வாழக்கூடிய சிறுத்தை புலி இருக்கிறதே. ஓ, அந்த புலி. நான் அதையாக பார்த்துக்கிறேன். பார்த்தேன் அப்படி சொல்றேன். அது தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது தெரியாது. ஒருவேளை கொட்டை எடுத்துட்டு இருக்காதா? நான் கேட்டது எந்த புலி? நான் எடுத்து பார்க்கலங்க. இல்ல. அது எனக்கு பார்த்தீங்கன்னா மூத்திரம் போட்டுருவேன். ஏய்! காட்டிலே வாழக்கூடிய சிறுத்தை புலி இருக்கிறதே அது முதலில் பதுங்கும். ஓ, எனக்கு பிரிவு இருக்குதான். அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் கொடிக்கும். பாயம். அதான் கடிக்குது. அந்த மாதிரி என்ன சொல்ல பயந்து முடியாது. அப்படி இல்லைங்க. பஸ் வருது மேடம். நம்ம நேரம் ஒரு அடிக்கு காத்து. நான் உதயகிரியிலும் ஆ. என்னுடைய தம்பி அஸ்தகிரியிலும் ஆ. ஒளிந்தது உண்மைதான். ஒன்று உண்மைதான். காலங்கள் உருண்டோடி விட்டது. ஒன்று விட்டது. போல் தினவெடுத்து அது விட்டது. கேரி பாத்தீங்க. யாரோட இருக்கக்கூடிய மனம் நம்ம உடலிலே வந்து விட்டது. ஆமா. ஏய்! ஓ. முருகன் இருப்பானா? தெரியாது. அப்படி இருந்தாலும் கூடாது. அதனால் ஒரு புண்ணியம் இல்லாத நடக்கணும். பெரிய
பெரிய சமாச்சாரம். என் வீட்டுல எனக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு புதுசா ஒரு 40 நாள் ஆகுதுண்ணா. கல்யாணம் ஆகி 40 நாள் தான் ஆகுது. எங்க மாமியார் வீட்டுல எனக்கு சீதனமா 50 ஆடு கொடுத்தாங்க. 50 ஆடு சீதனமா? இதான் படிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு வேலை கிடையாது. சரி ஆடு மேய்ச்சல் மருமகன் போயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எங்க மாமியார் ஓடி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு? 50 ஆடு. 50 ஆடு. அந்த 50 ஆடுல ஒரு ஆடு நொண்டி ஆடு. 50 ஆடுல ஒரு ஆடு நொண்டி ஆடு. ஒரு ஆடு நொண்டி. சரி ஏதோ கூடுதல் கூட கலந்து வந்துச்சு. நம்ம எதுவும் நோய்ச்சி மெர்சியாடி போயிச்சுக்கலாம் அப்படி ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன தெரியுமா? சாயங்காலம் மாட்டு ஆட்டு ஓடி போச்சு, காலான ஓடி பட்டுக்காரி. நீ நல்லா ஜாதி பண்ணதா? யாராவா அப்பதான் நஞ்சின ஓடி முடிப்பாங்க. காலையில ஓடி போவா, சாயங்காலம் தானே கட்டுவாங்க. ஆச்சு சொல்லிட்டேன். காலான ஓடி போச்சு, சாயங்காலம் முன்னாடி விடுவா விடுவா ஆட்டத்தான் வேற நேரத்து விடுவா. ஆட்டை விட்டு இருக்கும்போது தினமும் மேய்ச்சி ஏறிடுவோம். ஒரு 2 நாள் 3 நாள் மேய்ச்ச ஒரு 5 நாள் போச்சுன்னு வச்சுக்க. 6வது ஓடி போறேன். திரும்ப 6வது சாயங்காலம் முன்னாடி எங்க விடும் போது 49 ஆட்டம். 49 ஆடுக்குது. ஒரு ஆடு காணும். என்ன ஆச்சு அப்புறம்? அது நொண்டி ஆடு காணும். திருடன் போகுது. எங்க காட்டுல போவா, அதாவது ஆடு மேல ஓடியா முடியாதா? ஊழல மாட்டி நின்று மாடுது. என் பொன்னாடி போய் கேட்டா மானகட்ட மச்சான் மரியாதை கெட்டுரும், மரியாதை போடுறான்றா. என்ன நான் காட்ட முடியாது. என்னடா அஞ்சு தண்ணி காட்ட முடியாது. அந்த நொண்டியாடு வந்தா உள்ளே ஒண்ணு சாப்பேன். திணில போறான்ட்டா. நான் என்ன பண்ணேன்? ஈரத்துணி பவுத்துல கட்டிக்கிட்டு பத்து நாள் நடக்கிறேன். தேடிக்கு பாரு. பத்து ராத்திரி போய் தேடி பார்த்தாங்க. மீதி மறுநாள் போய் நின்று தேடி போறேன். போய் போகும்போது போற வர ஒரு மாறி பார்த்தா கோயில். மாரியத்தா கோயில். ஏய் நான் என்ன சொன்னேன்? அப்படி காலங்கள் முன்னோடி விட்டது. அந்த அண்டா குண்டா எல்லாம் நடுக்குறீங்க. அண்டா குண்டா மட்டும் இல்ல, காலம் வாயில வரல முடியும். அண்டா குண்டா பாரு. அப்படி இருக்கும் போது நான் வெளிப்பட்டு விட்டேன். என்னுடைய வரவை கண்டு என்னுடைய அதிர்வை கண்டு தேவர்கள் என்ன ஆகணும்? அப்படியே வராரு 6 மணி நேரம் உள்ள வந்து பவுடர் போடுறாரு. 10 பேருக்கு போடுற பவுடர் ஒரு ஆள் போடுங்க. கேட்டா பிள்ளை வேஷம் வாதியார் கம்பெனி பேரு வெளி வந்து பாட்டு பாட்டா
ஏப்பா, நான் என்ன சொன்னேன்? என்னை பார்த்தா எப்படி இருக்குது? எனக்கு உன்னை பார்த்தா இப்படிலாம் ஏமாத்தி சொல்லி ஜென்மத்தை அடிக்க சொல்லி யார் அடிச்சா? ஒரு ஆள் 10 பேர் போடுறப்போ ஒரு பங்கு மிச்சமா வர ஒரு கர்மா புரியாமா ஏன்னா புரியல ஒரு பாண்டது புரியல தானே நான் மாதிரி எப்படி புரிஞ்சு பெருமை 50 பங்கு 20 பங்கு சேர்த்து போடுறான். நான் சொல்றது சொல்லு. அந்த புவனமும் கிடுகிடு என்றிட அண்டர் வந்துமே தொண்டுகள் செய்திட. கண்டு நடுங்கிட நானே தேவரை வதைப்பேன் உலகம் என்ற நானே இடியனவே கட்சி தெழுந்த இடியனவே கட்சி தெழுந்தேன் துணிவாகவே நடந்தேன் அண்டரை அவரையும் சிறையில் அடைப்பேன் அகில புகழமும் ஆள நினைப்பேன் நானே தேவரை வதைப்பேன் சொல்லு மனுஷனா பிறந்தா இறக்கத்து ஒரு நாளிதான் அப்படி இருக்கும் போதே அந்த தேவர்கள் அத்தனை பேர்களும் சிறைப்பிடிக்க வேண்டும். அடிப்பான அந்த வேலவன் இருந்தாலும் விட போவது கிடையாது. என்னுடைய வரவை கண்டு என்னுடைய தம்பி காட்கோடையின் அசகனிலே சீறி வர வேண்டும். உலகத்தை 7 உலகத்தை நாங்கள் இருவரும் ஆட்சி புரிய வேண்டும். தம்பி
ஆ